குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லேத்தில் பண்ணக்கூடிய 6வது கேஸ் பண்ண போகிறோம். 6வது கேஸ் வந்து ஸ்டெப் டர்னிங் அண்ட் த்ரெட் கட்டிங். ரைட் ஹேண்ட் அப்படின்றது. இப்போ ரைட் ஹேண்ட் அப்படின்னா அந்த த்ரெட்லேயே ரைட் ஹேண்ட் த்ரெட், லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் ரெண்டு இருக்குது. இப்போது ரைட் ஹேண்ட் த்ரெட் அப்படின்றது என்ன, லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் அப்படின்றது என்னன்னு சொல்லி அப்புறம் சொல்கிறேன். இப்போது அதுக்குண்டான ஸ்கெட்ச் ஸ்டெப் டர்னிங் அண்ட் த்ரெட் கட்டிங் ரைட் ஹேண்ட் பற்றியில் இதுக்குண்டான ஸ்கெட்சு தான். இதுக்குண்டான டைமென்ஷன்ஸ் வந்து இதில் காமிச்சிடுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டயமீட்டர் 30 இருக்குது, அதோட லென்த்து 35 mm. அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்குது 15 mm லென்த்துக்கு 28 டயமீட்டர். அடுத்து 10 mm லென்த்துக்கு வந்து டயமீட்டர் 20ல் ஒரு க்ரூவ் இருக்குது. அதுக்கடுத்து கடைசியாக 24 mm டயமீட்டரில் 35 mm லென்த்துக்கு டேர்னிங் பண்ணியிருக்கு. அந்த டேர்னிங் பண்ணதில் அந்த செக்ஷனில் நம்ம த்ரெட் கட்டிங் ஃபார்ம் பண்ணுறோம். இது பண்ண போகிறது ரைட் ஹேண்ட் த்ரெட். ஓகேங்களா, அது அஸ் யூஸ்வல் போன மற்ற கிளாஸ் உள்ள மாதிரி தான். இதுலேயும் டேப்லேஷன் அந்த சீரியல் நம்பர் போட்டுங்க, பார்ட் நேம் போட்டுங்கன்னு சொல்லி D1 D2 D3 D4 அந்த மாதிரி போட்டுங்க. லென்த்துக்கு வந்து L1 L2 L3 அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு மொதல் எக்ஸசைஸ் எப்படி பண்ணமோ சேம் மெத்தடில் நம்ம டேப்லேஷன் போடுறோம். ரெக்கார்டு எழுதுறதும் அஸ் யூஸ்வல் அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபார்ம் பண்ணி முடித்த ரிசல்ட் வரைக்கும் அப்படியே எழுதிடுறோம். சரிங்களா, இதுதான் நம்ம இந்த எக்ஸசைஸ்க்கு உண்டான மெத்தட். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த போர்டில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு ஸ்டெப் டர்னிங் அண்ட் த்ரெட் கட்டிங் ரைட் ஹேண்டுக்கு உண்டான அந்த ஸ்கெட்ச். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் எவ்வளோ சைஸு 30 mm டயமீட்டருக்கு, 35 mm லென்த்துக்கு இருக்குது. அடுத்த ஸ்டெப் யூஸ்வலாக 28 டயமீட்டருக்கு, 15 mm லென்த்துக்கு. அடுத்து 20 டயமீட்டருக்கு பார்த்துங்க 10 mm விட்த்து. கடைசியாக த்ரெட் கட்டிங் வந்து டயமீட்டர் 24 இருக்குது, டயமீட்டர் 24 எடுக்கணும். 35 mm 35 mm லென்த்துக்கு எடுக்கணும். இப்போ எடுத்து முடித்த உடனே அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள 24 டயமீட்டரில் நம்ம ரைட் ஹேண்ட் த்ரெட் போட போகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் த்ரெட்டுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் த்ரெட் ஆக்சுவலாக நம்ம டைட் பண்ணால் ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் அப்படின்றது நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் தரணும். இப்போ அந்த லேடிஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, கமல் கொலுசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ணால் லூஸ் ஆகும், லூஸ் பண்ணால் டைட் ஆகும். ஸோ அதுதான் என்னது லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட். கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும், ஆன்டி கிளாக்ஸ் பண்ணிங்கன்னா டைட் ஆகும். ஸோ அந்த மாதிரி உள்ளது ரைட் ஹேண்ட் த்ரெட், லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் நம்ம சூஸ் பண்ணி பார்த்துக்கணும். இதில் பாருங்கள், ஆக்சுவலாக உள்ள ஒரு டயமீட்டர் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வெளியே ஒரு ஸ்டெப் எடுத்து 2வது ஸ்டெப் எடுத்துகிட்ருக்கோம் 24 mm டயமீட்டருக்கு. இப்போ மெஷின் நடந்துகிட்ருக்கு. ஒர்க் பண்ணும்போது பிசுரெல்லாம் தெரிக்கும். அந்த பிசுரெல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணால் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக ஒர்க் பண்ணிக்கணும். அதுக்கு தான் காகிள்ஸ் எல்லாம் போடணும், ஷூ போட்டுக்கணும். இந்த மாதிரி நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ கொஞ்சமாக பழசு மாதிரியே பண்ணி முடிக்கணும். நடுவில் குரூப் கட்டிங் இருக்குது, அந்த குரூப் கட்டிங்காக இப்போ குரூவிங் நடந்துகிட்ருக்கு. மெஷினிங் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பாருங்கள், 30 mm டயமீட்டருக்கு 35 mm லென்த்துக்கு மெஷினிங் ஆச்சு. அடுத்து 28 டயமீட்டருக்கு 15 mm லென்த்துக்கு மெஷினிங் பண்ணியிருக்கு. தேர்டு வந்து 24 mm டயமீட்டருக்கு வந்து 35 mmக்கு மெஷினிங் பண்ணியாச்சு. நடுவில் ஒரு க்ரூவிங் இருக்குது, அது 10 mm விட்த்துக்கு 20 mm இறக்கணும். ஆக்சுவலாக நமக்கு 20 mm இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டாக நம்ம 20 mm டைமென்ஷனுக்கு எடுத்து ஆகணும். சரிங்களா, ஓகே. ரெண்டு சைட்லேயும் சேம்பராக ஃபார்ம் பண்ணிடணும். த்ரெட்டு போடுறதுக்கு சில டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. அந்த டேட்டாஸ் எல்லாம் இந்த மிஷின்லேயே சீட்டில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. மேலே பார்த்திங்கன்னா மெட்ரிக் பிச்சுன்னு இருக்குது, அப்படி கீழே பார்த்திங்கன்னா த்ரெட் பெர் இன்ச்சுன்னு இருக்கும். அந்த த்ரெட் பெர் இன்ச்சுன்றது விட்டோர் த்ரெட் அப்படின்னு சொல்லுது, அது இன்ச்சஸ் த்ரெட்டு. ஸோ இதை வந்து என்ன நம்ம சைஸ் ஃபார்ம் பண்ணுறோமோ, இப்போ பாருங்கள் CY CX BYன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம அந்த கியரை செட் பண்ணுற மெத்தட். கியர் மீன்ஸ் இந்த லிவருக்கு பார்த்தீங்களா, இந்த லிவர்ஸ் இங்கே இருக்குது, கீழே 2 லிவர் பார்த்தீங்களா, இந்த லிவர்ஸை செட் பண்ணக்கூடியது தான் இங்கே உள்ள அந்த
சிஒய் சிஎக்ஸ் பிஒய் சிஇஜெட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன டைப் ஆஃப் த்ரெட்டு போடுறோம். இப்போ மெட்ரிக் பிச்சு 2 mm பிச்சா 4 mm பிச்சா அப்படின்ற பொறுத்து தான் இது சேஞ்ச் ஆகும். நம்ம 2.5 mm பிச்சுக்கு நம்ம த்ரெட்டு ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குண்டான கியர் செட்டப் தான் இந்த கியர் செட்டப் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் போனதுலேயே. இதை பார்த்துங்க ஒவ்வொரு இதுவும் அந்த டீத்தோட நம்பர் ஆஃப் டீத் வந்து அந்த இதுலேயே போட்டிருக்கோம். பார்த்தீங்களா 120 இருக்கா, இந்த கியர்களோட நம்பர் வந்து 120, அந்த 120 கியர்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றிலையும் அந்த நம்பர்ஸ் இருக்கும். பார்த்து மேலே உள்ளது கியர் ஏ, அடுத்து கியர் பி, கியர் சி, கியர் டி. கியர் டி அப்படின்றது லீட் ஸ்க்ரூ கியர். ஆமாம், டிரைவர் கியர். சரிங்களா, அந்த லீட் ஸ்க்ரூ கியர் வந்து ட்ரிவன் கியர். நடுவில் உள்ளது ரெண்டுமே இன்டர்மீடியட் கியர், அதாவது கனெக்ஷன் கியர்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கியர்ஸ். இருக்கிற கியர்ஸ் பாருங்கள், இது ரிவர்ஸ் ஃபார்வர்டு இருக்குது. இப்போ இது இருக்கிற கண்டிஷன் வந்து நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது. இதை ரைட் சைடில் கொண்டு போனால் ஃபார்வேர்டு, ரைட் சைடில் கொண்டு போனால் ஃபார்வேர்டு. இப்போ ஃபார்வேர்டு அப்படின்னா இப்போ நியூட்ரல் இருந்தால் லீட் ஸ்க்ரூ சுற்றாது. இப்போ ஃபார்வேர்டு வச்சோம்னு வச்சுங்களேன், லீட் ஸ்க்ரூ சுற்றுறப்போ நம்ம கேரேஜ் எங்கேஜ் பண்ணோம்னா அந்த கேரேஜ் ஆனது ஹெட் ஸ்டாக் நோக்கி நகர்ந்து வரும். இதே இது நம்ம ரிவர்ஸில் இந்த எண்டில் வச்சோம்னா சக்கு சுற்றுறப்போ இந்த கேரேஜ் ஆனது டெயில் ஸ்டாக் நோக்கி நகரும். சக்கிலேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கும். ஸோ இதுதான் ஃபார்வேர்டு ரிவர்ஸ்க்கு உண்டானது. இப்போ ஃபார்வேர்டில் போச்சுன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் த்ரெட் ஃபார்ம் ஆகும். இப்போ ரிவர்ஸில் நம்ம போச்சு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் ஃபார்ம் ஆகும். இந்த லிவரை யூஸ் பண்ணியே நம்ம ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் 2 த்ரெட்டுக்கும் நம்ம உண்டான த்ரெட்டிங்கை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது தான். இப்போ நம்ம வெட்ட போகிறதுக்கு என்னென்ன பொசிஷனில் இருக்குன்றதை பார்த்துங்க. இப்போ அந்த ஆரம் மார்க் தான் அந்த பொசிஷன். இதில் ஏ இருக்குது, இங்கே பார்த்துங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொசிஷன் இருக்குது. பார்த்துங்க, இது ஸ்லோ ஃபாஸ்ட், ஸ்லோ ஓடணுமா ஃபாஸ்ட்டாக ஓடணுமான்னு சொல்லி நம்ம த்ரெட் கட்டிங் பண்ணும்போது எப்போவுமே ஃபுல்லாக மேக்ஸிமம் ஸ்லோ ஆர்பிஎம் ஸ்லோவாக தான் இருக்கணும். கீழே இது வந்து நம்ம பிச்சுக்குண்டானது ஏ எக்ஸில் இருக்குது, ஏ எக்ஸ். அப்போ அதுக்குண்டான பிச் என்னன்னு சொல்லி பார்த்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லீட் ஸ்க்ரூ சுற்று பார்த்தீங்களா, லீட் ஸ்க்ரூ கீழே உள்ளது ஃபீட்ராக். இப்போது இந்த பக்கத்தில் உள்ள இந்த லிவர், அந்த லிவர் எங்கேஜ் பண்ணோம்னா அந்த கேரேஜ் ஆனது மூவ்மெண்ட் தெரியும் பாருங்கள். இப்போ கேரேஜ் மூவ்மெண்ட் பாருங்கள், ஆட்டோமேட்டிக் இப்படி வருதுங்களா. எந்த டைரெக்ஷன் வருது பார்த்தீங்கன்னா சக்க நோக்கி வந்துருக்கு, சக்க நோக்கி வருது, சக்க நோக்கி வருது. ஸோ இதுதான் என்ன ரைட் ஹேண்ட் த்ரெட்டுக்கு உண்டான ஃபார்மேஷன். இப்போது த்ரெட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்து வி டூல். ஸோ த்ரெட்டு ஷேப்லேயே வி ஷேப்லேயே இந்த டூல் இருக்கனால அதுக்கு பேர் வி டூல்னு சொல்லுவோம். இந்த டூலோட ஷேப்பில் அப்படியே ஃபார்மிங் பண்ணி தான் நமக்கு த்ரெட்டு கிடைக்கும். அது வி த்ரெட்டு நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அடிக்கும்போது நமக்கு கிராஸ் ஃபீட் மூவ்மெண்ட்டில் எனக்கு டெப்த் கொடுக்குறோம். அண்ட் தென் சுவிட்ச் ஃபார்வேர்டு சுவிட்ச் போடணும். இந்த கீழே லிவர் வந்து எங்கேஜ் பண்ணணும். லிவர் எங்கேஜ் பண்ணால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் ஃபீல்டில் இது மூவ் ஆகும். ஸோ இப்போ தூக்குற மாதிரி இப்போ தூக்கியாச்சு, கேரேஜ் மூவ் ஆகுது. இங்கே போயிட்டுருக்கு, டூர் போயிட்டுருக்கு, பார்த்துங்க. ஒரு லைன் ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு அந்த சுவிட்சை அந்த டைரெக்ஷன் மாற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகி வெளியே வரும். கடைசி வரைக்கும் நம்ம அந்த ஏற்றின லிவரை வந்து ரிலீஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா ரிலீஸ் பண்ண வச்சுக்கலாம் த்ரெட்டு பிச்சு மாறி போயிடும். ஏன்னா டெப்த்து மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கொடுத்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா த்ரெட் ஷேப் தெரியுதுங்களா, கொஞ்சம் ஓரளவுக்கு த்ரெட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து அப்படியே எடுக்கணும். ஸோ இதுதான் நம்ம ரைட் ஹேண்ட் த்ரெட்டு போடுறதுக்கு உண்டான மெத்தட். போட்ட த்ரெட்டு சரியாக அமைஞ்சு செக் பண்ணுறதுக்கு த்ரெட் பிச் கேஜ் பார்த்தீங்களா, இப்போ தான் த்ரெட்டு பிச் கேஜ் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பாருங்கள், என்ன பிச்சு நமக்கு ஃபார்ம் பண்ணணுமோ அந்த பிச்சுக்குண்டான அந்த கேஜ் இருக்கும். பிச்சு கேஜ் வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, இதுதான் த்ரெட் பிச் கேஜ். இப்போ இதில் வச்சு நம்ம செக் பண்ணுறோம்.
செக் பண்ணுறப்போ கரெக்டாக கேப் இல்லாமல் சீட் ஆச்சு அப்படின்னா நம்ம போட்ட த்ரெட்டு கரெக்ட் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட நம்ம ரைட் ஹேண்ட் த்ரெட்டை ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டோம். இதை மேட்ச் பண்ணி பார்க்கணுன்னா ஃபீமேல் த்ரெட்டு ஃபார்ம் பண்ணி இதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம பண்ணது வந்து டேர்னிங், ஸ்டெப் டேர்னிங், க்ரூவிங், த்ரெட் கட்டிங், ஃபேஸிங் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஸ்டெப் டேர்னிங் பண்ணுறதுக்கு ஃபேஸிங் பண்ணுறதுக்கு நம்ம சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் யூஸ் பண்ணுறோம். க்ரூவிங்க்கு க்ரூவிங் டூல் யூஸ் பண்ணுறோம். த்ரெட்டிங்க்கு வந்து வீ டூல் நம்ம யூஸ் பண்ணி த்ரெட்டிங் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இது ரைட் ஹேண்ட் த்ரெட் நம்ம ஃபார்ம் பண்ண ப்ரொசீஜர் அண்ட் மெத்தட்.